வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் அலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால சென்னை பூ மார்க்கெட்டில் பூக்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மல்லிகைப்பூ விலையுமே நேற்று இருந்ததை விட 200 அதிகரிச்சிருச்சு. மல்லிகைப்பூ இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 800 விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ ஒரு கிலோ 700 விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி ஒரு கிலோ 600 விற்பனை ஆகிட்டு இருக்கு. கனகாம்பரம் ஒரு கிலோ 900 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் ஒரு கிலோ 400 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி வெள்ளை 350 விற்பனை ஆகிட்டு இருக்கு. பன்னீர் ரோஜா ஒரு கிலோ 120 விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் ரோஜா ஒரு கிலோ 200 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்பங்கி ஒரு கிலோ 120 விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரளிப்பூ ஒரு கிலோ 300 இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டு மல்லி ஒரு கிலோ வந்து 100 விற்பனை ஆகிட்டு இருக்கு. வாடாமல்லி ஒரு கிலோ 120 விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 20 இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ வந்து ஒரு கிலோ 100 இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. தாமரைப்பூ ஒன்று வந்து 30 இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஆவாரம்பூ ஒரு கட்டு வந்து 30 இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. விசேஷ நாட்கள் மற்றும் வார கடைசி அப்படிங்கிறதுனால பூக்களோட விலை வந்து கிடுகிடுன்னு உயர்ந்துருக்குங்க. பூக்களோட விலை இன்னும் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் மூர்த்த நாட்கள் வர்றதுனால பூக்களோட விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்க வர்றீங்க அப்படின்னா மொத்தமாக பூ வாங்க வர்றவங்க மார்க்கெட்டுக்கு உள்ள கிலோ கணக்கில் விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். கொஞ்சமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே கெட்டி பூ விற்கிறாங்க, அங்கே வாங்கிக்கலாம். இதே மாதிரி சென்னை காய்கறி மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை நம்ம சேனலில் காலையிலேயே பதிவிடுறோம். அந்த வீடியோக்கள் பார்க்காதவங்க கட்டாயமாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.